we have to see the topic geometry. Chapter 4 geometry பார்க்குறோம். Learning objectives: to know about lines, line segments and rays. என்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா லைனு, லைன் செக்மெண்ட் அண்ட் ரேஸ் பற்றி. நெக்ஸ்ட்டு டு நோ angles and its types, angles and அதோட types. Next, to know the usage of rules under protractor. ஓகேவா, யூசேஜ் அதோட ரூல்ஸு அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு டு ஐடென்டிஃபை parallel and intersecting lines, parallel and intersecting lines பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு ஐடென்டிஃபை pairs of complementary and supplementary angles, அதோட complementary angle supplementaryயோட ஆங்கிளோட pairs எல்லாம் பார்க்க போகிறோம். to know collinear points and point of concurrence, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஹவுஸு, செகண்ட் காரு, தேர்ட் ஒன் ஒரு ப்ளே கிரவுண்டோட ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஜியோமெட்ரி மீன்ஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் த எர்த். இட் இன்க்ளூட்ஸ் த ஸ்டடி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் இட்ஸ் மெஷர்ஸ். ஓகேவா? ஜியோமெட்ரி அப்படின்னா என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எர்த்து. ஓகேவா? எர்த்தை பற்றினா மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்குறது ஜியோமெட்ரி அப்படி சொல்கிறாங்க, அதோட மீனிங் சொல்கிறாங்க. ஓகே, இது எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸு, அப்புறம் அதோட மெஷர்மெண்ட்ஸ் பற்றி இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, இன் ancient days geometry was developed for the practical purpose of construction, surveying and various craft. ஜியோமெட்ரி எதுக்கு டெவலப் ஆகிருக்கு? இப்போது இருக்கிறதுலலாம் ப்ராக்டிக்கல் பர்பஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு சர்வே பண்ணுவோம், நிலத்தை மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் சர்வேயிங் பண்ணுறது. இந்த மாதிரிக்கெல்லாம் ஜியோமெட்ரி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நேச்சர் evolves out of simple geometrical shapes and patterns from tiny atoms to hug galaxies. The objects that you see in your environment have an impact of geometrical ideas. நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஜியோமெட்ரிக்கல் ஐடியாவில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் appealing appearances of houses and buildings are made possible by geometrical thinking. Vehicles like cycle, car, bus are designed using geometrical concept. Geometrical concept யூஸ் பண்ணி கார், பஸ் இதெல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. The toys that you play with, the tools like pencil, scale and book that you see with give rise to geometrical ideas and shapes. இந்த டூல்ஸ் நம்ம டாய்ஸு, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுறதுக்கு டாய்ஸும், அப்புறம் டூல்ஸ் ரைட் பண்ணுறோம்ல, பென்சில், ஸ்கேல், புக், இதெல்லாமே ஜியோமெட்ரிக்கல் ஐடியாஸ் யூஸ் பண்ணி தான் அதோட ஷேப் எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, in this chapter we will learn about, இந்த சாப்டரில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா geometrical கான்செப்ட் such as lines. ஜியோமெட்ரிக்கல் கான்செப்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா லைன்ஸு, லைன் செக்மெண்ட்ஸு, ரேஸு அண்டு ஆங்கிள்ஸ் எல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் அலைவ் நேச்சுரல்ஸ் ஜியோமெட்ரிக் மாஸ்டர் பீசஸ். இங்கே பாருங்கள், ஹெக்ஸகான் இன் ஹனிகாம்ப். இது வந்து ஹெக்ஸகான், இந்த ஷேப்பை வந்துட்டு டினோட் பண்ணி தான் இந்த ஹனிகாம்ப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஆர்ட் இங்கே ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபன் வித் லைன்ஸ். What shapes can you draw with 3 lines or 4 lines or 5 lines?
என்ன ஷேப்பை நீ ட்ரா பண்ணுவ 3 லைன்ஸு இல்லை 4 லைன்ஸ் இல்லை 5 லைன்ஸ் யூஸ் பண்ணி. We have already seen some shapes with names like triangle, rectangle and squares. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கொயர் எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும், அதோட ஷேப் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஹியர் இஸ் ஒரு ஷேப் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபிகர் 4ல். ஹியர் இஸ் அ ஷேப் விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஃபிஷ் மாதிரி இருக்கு இல்லையா, இது இந்த 4.1 ஃபிகரில் இருக்கிறது. இட் ஹேஸ் 5 லைன்ஸை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 சாரி லைன் எத்தனை 1 இது 2 3 4 5 ஓகேவா. 5 லைன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கேன் யூ ட்ரா எ ஃபிஷ் வித் 4 லைன் ஆர் 3 லைன்ஸ்? திங்க் பண்ணி பாருங்கள். 4 லைன் யூஸ் பண்ணியோ 3 லைன் யூஸ் பண்ணியோ ஃபிஷ்ஷை வந்து ட்ரா பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஓகே, ஒன்லி 2 லைன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாபிக் ஒன்லி 2 லைன்ஸ். வாட் ஷேப்ஸ் கேன் யூ ட்ரா வித் ஒன்லி 2 லைன்ஸ்? ஒன்லி 2 லைன்ஸை வச்சு நம்ம என்ன ஷேப்பை ட்ரா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. த ஃபாலோவிங் ஃபார்ம்ஸ் ஆர் பாசிபிள் வித் 2 லைன்ஸ், இஸ்ன்ட் இட்? நீங்கள் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க 2 லைன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஷேப்பெல்லாம் ட்ரா பண்ண முடியும் அப்படின்ட்டு. இஸ் தேர் சம்திங் யூ நோட்டீஸ் இன் ஆல் தீஸ் ஷேப்ஸ்? இந்த ஷேப்பை பார்த்து சம்திங் ஏதாவது நீங்கள் நோட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்லி ஒன் லைன் பாருங்கள். வாட் ஷேப்ஸ் கேன் பி ட்ரான் வித் ஒன்லி ஒன் லைன்? இந்த லைன் மேபி ஸ்டாண்டிங்காக இருக்கும், இல்லை அப்ரைட் ஆர் லையிங் ஃப்ளாட் ஆர் ஸ்லாண்டிங். பர்ஹாப்ஸ் இட் கேன் பி ஸ்லாண்ட் லெஃப்ட் ஆர் ஸ்லாண்ட் ரைட். இட் மே பி லாங் ஆர் ஷார்ட். நவ் கன்சிடர் த ஃபாலோவிங் சுச்சுவேஷன். ஒன் லைன்னா அது ஸ்டாண்டிங் லைனாக இருக்கும், இல்லைனா ஸ்லாண்டிங் லைனாக இருக்கும், இல்லைனா அப்ரைட்டு லையிங் ஃப்ளாட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு சுச்சுவேஷன் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. த டீச்சர் கிவ்ஸ் யாழினி எ பேப்பர் வித் அ லைன் drawn on it and asks Akilan to draw the same line on the blackboard as instructed by Yalini. Then they shall reverse the process. They do the same with the other shapes using 2 lines and 3 lines. Try doing this and say whether this is easy to do. Observe the following conversations. இந்த கான்வர்சேஷனை நல்லா அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே கீழே வர கான்வர்சேஷன்ஸை டீச்சர் சொல்கிறாங்க. சக்தி, கேன் யூ சா ஹவ் டு ட்ரா லைன்ஸு? எப்படி லைன்ஸை ட்ரா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சக்தி, எஸ் டீச்சர். ஒய் ஒன்லி லைன்ஸ்? ஐ மே லைக் டு ட்ரா கர்வ்ஸ் அண்டு சர்க்கிள்ஸ் டூ. ஒரு லைன் தான் ட்ரா, நம்ம கர்வ்ஸும் ட்ரா பண்ணலாம்ல, சர்க்கிள்ஸும் ட்ரா பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. டீச்சர் வந்து, சக்தி, யூ கேன் டூ ஆல் த ஷேப்ஸ் யூ லைக், பட் யூ சி தேர் இஸ் இனஃப் டிஃபிகல்ட்டி இன் describing shapes made only of lines. So we will get to curves and circles later. அதை பற்றி நம்ம லேட்டராக படிக்கலாம். இங்கே ஜஸ்ட்டு 1 லைன் மட்டும் பார்க்கலாம் சொல்கிறாங்க. டீச்சர்ஸ், சக்தி சொல்கிறாங்க, டீச்சர், why should we describe shapes? நம்ம ஏன் ஷேப்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறோம்? we can just draw and show them when we want. இன் சக்தி ரைட். சக்தி வந்து ரைட்டாக கேட்குறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஏன் சேஃபாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம்? வி கேன் ஜஸ்ட்டு ட்ரா, ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோ தெம், நம்ம வந்து ஷோ பண்ணலாம் வென் வி வாண்ட். இன் மேத்தமெட்டிக்ஸ் எவ்ரி திங்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்லிமிட்டட். ரிமெம்பர்ஸ் நம்பர்ஸ், இட் இஸ் நாட் stopped with adding 2 digits. Numbers go on endlessly and it is possible to add any 2 numbers however large. We know that even a 37 digit number ending in 0 is divisible by 5. It is the same with the shapes too.
நம்பர்ஸ் வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்குல்ல, நம்பர்ஸோட எந்த நம்பர் ஆட் பண்ண நம்மளுக்கு பிக் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் கிடச்சிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த சேம் இட் இஸ் த சேம் வித் ஷேப்க்கும் அதே தான். வி ஆர் interested in lines, triangles, rectangles in and in whatever the shapes may be and the size however large or small. shapesum vary இருக்கும், sizeum larger இருக்கும் or smaller இருக்கும். We need to give them names not only to describe them but also to explore a lot with them. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைபிங் லைன்ஸு, லைன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எ லைன் கேன் பி லாங் ஆர் ஷார்ட். ஒரு லைன் அப்படிங்கிறது லாங்காகவும் இருக்கலாம், ஷார்ட்டாகவும் இருக்கலாம். எ லைன் கேன் பி ஃப்ளாட் ஆர் ஸ்லாண்ட் ஆர் வேர்ட்டிக்கல். லைன் வந்து அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கலாம், ஸ்லாண்டிங்காக இருக்கலாம், ஆர் வேர்ட்டிக்கலாக கூட இருக்கலாம். இஃப் அ லைன் இஸ் ரொட்டேட்டட் இன் எனி டைரக்ஷன் இட் ரிமைன்ஸ் டு பி அ லைன். லைன் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் வேணால் இருக்கலாம், அது வந்து லைனுன்னு தான் சொல்லுவோம். ஸோ கிவன் பிலோ ஆர் லைன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். இங்கே ஃபிகர் 4.3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே லைன்ஸ் தான், டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. பட் த ஃபாலோவிங் 4.4 இஸ் நாட் லைன். இந்த 4.4ல் கொடுத்துருக்கிறது எல்லாமே லைனா இல்லை, இது எல்லாமே நாட் லைன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு if the length of a line is ignored then it can be extended in both the direction without ending as in 4.5 given below. 4.5 கொடுத்துருக்காங்க பாருங்க. a line through 2 points. ஒரு லைனுக்கு 2 points இருக்குது. a and b is written as, எப்படி ரைட் பண்ணலாம், a b மேலே ஒரு லைன்ஸ் சிம்பிள் ரைட் பண்ணுறோம். ஓகேவா. ஆர் பிஏ. ஆல்சோ இட் இஸ் டினோட்டட் பை எ லெட்டர் எல். இது வந்து எல் லைன் வந்துட்டு எல் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறோம். சரியா. நெக்ஸ்ட்டு லைன் சிக்மெண்ட். ஃபஸ்ட்டு லைனை பார்த்தோம். லைன் சிக்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, வாட் டு வி கால் அ லைன் that is short and end on both sides. okay va. that we call it as a line segment and name both of its ends with letters as shown figure 4.6. பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் லெட்டர்ஸ் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. லைன் ஷார்ட்டாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம், பட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் நம்மளுக்கு தெரியும், எண்டிங் பாயிண்ட்டும் தெரியும். இதுதான் லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது. we usually use capital letters to denote the ends of the line segments. a line segment is denoted by line AB. இதை வந்து எப்படி படிப்போம்னா லைன் ABன்னு படிப்போம். what can we do with the line segment? we can measure its length given two line segments. we can compare their length and say which is shorter and which is longer. even if we measure length as a number, we get lots of line segments each with a defined length. using a ruler with we can draw the following line segment. இங்கே following line segment பாருங்க, 1 cm, 2 cm, 3 cm கொடுத்துருக்காங்க, 10 cm. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஏனும் எண்டிங் பாயிண்ட்டை பீனும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஆல் த லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டோட நேமை வந்துட்டு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. வாட் அபவுட் அ லைன் செக்மெண்ட் ஆஃப் 17 cm, அப்புறம் 20 cm, 30 cm, 370 cm கொடுத்துருக்காங்க. லைக் நம்பர்ஸ் நெவர் எண்டு. நம்பர்ஸ் வந்து எண்டு கிடையாது. அதே மாதிரி லைன் செக்மெண்ட்ஸ் கெட் லாங்கர் ஆர் லாங்கர் ஃபார் எவர். ஓகேவா. லாங்கராக இருக்கலாம். லைன் செக்மெண்ட்டும் அதே மாதிரி தான், நம்பர் மாதிரி லைன் செக்மெண்ட்டும் லாங்கராக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட். learn to measure line segments using the ruler. ruler யூஸ் பண்ணி
லைன் செக்மெண்ட்டை மெஷர் பண்ணுறோம். கரெக்ட் வே டு வியூவிங் த ஸ்கேல் 4.7 பாருங்கள். ஒரு ஸ்கேலை வியூ பண்ணுங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் மெஷரிங் லைன் செக்மெண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4.4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னா 0லேருந்து 4 சென்டிமீட்டர் 0.4னா 4 லைன். ஓகேவா? 4 லைன் 4க்கு அப்புறம் 4 லைன் கவுண்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் 4.4 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர்னா 0லேருந்து 3 வரைக்கும் லைன் செக்மெண்ட் போடணும். ஓகேவா? 7 சென்டிமீட்டர்னா 0லேருந்து 7 வரைக்கும் லைன் போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி 5.5னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் 5 லைன் கவுண்ட் பண்ணி டாட் வச்சுட்டு அந்த லைன் செக்மெண்ட் போட்டுறணும். அதே மாதிரி உங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரை திஸ் பாருங்க. AB ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். சே விச் ஆஃப் த மெஷர்ஸ் ஆர் கரெக்ட். 5 சென்டிமீட்டர் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. 3 இது கவுண்ட் ஸ்கேலில் மெஷர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் 0லேருந்து 5 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிக்சர் 1லேருந்து 6 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க. எது கரெக்டு? இதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே 0லேருந்து 5 வரைக்கும் பண்ணுறது தான் கரெக்டு. இது ரெண்டுமே தப்பு. சரியா? கரெக்டாக மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 4.1 பாருங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் அ ரூலர் அண்ட் காம்பஸ், இதுதான் காம்பஸ், draw a line segment PQ equal to 5.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணணும் PQன்ட்டு. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை Pன்னு கொடுத்துக்கணும், எண்டிங் பாயிண்ட்டை Qன்னு கொடுத்துக்கணும். சரியா? ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ட்ரா எ லைன் L அண்டு மார்க் அ பாயிண்ட் P. ஃபஸ்ட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கணும். அது Lன்னு நேம் கொடுத்துக்கிறோம். அதில் ஒரு பாயிண்ட் P அப்படின்ட்டு இங்கே வந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பாயிண்ட்டு இதை தான் P அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த 4.10ல் இருக்க மாதிரி. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காம்பாஸ் எடுத்து 5.5 சென்டிமீட்டருக்கு, அதாவது 0ல் இந்த காம்பாஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, 0லேருந்து இந்த பென்சில் வந்துட்டு 5.5 சென்டிமீட்டர் தானே, அதனால் 5 சென்டிமீட்டருக்கு அப்புறம் 5 லைன்ஸ் கவுண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். யூஸிங் காம்பஸ் ஆஸ் ஷோன், இந்த ஃபிகரில் காட்டியிருக்க மாதிரி காம்பஸில் வச்சு பிளேசிங் த பாயிண்டர் அட் 0, இந்த பாயிண்டரை வந்து 0லையும் பென்சிலோட பாயிண்டரை வந்துட்டு 5.5 சென்டிமீட்டர்லையும் வச்சுட்டு நெக்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து பிளேஸ் த பாயிண்டர் ஆஃப் த காம்பஸ் அட் P, அந்த காம்பஸோட பாயிண்டரை Pன்ற பிளேஸில் வச்சுக்கணும். அதுலேருந்து அந்த லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. சரியா? மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் Pன்னு ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்துருப்போம். அந்த 5.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணதை அந்த பாயிண்ட்டை Q அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சரியா? அவ்வளோதான். இதுதான் லைன் செக்மெண்ட். சரியா? நவ் PQ is the required line segment of length 5.5 centimeter. Okay? Okay, next one activity. ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரியா? திஸ் கேம் கேன் பி பிளேட் இன் ஸ்மால் குரூப்ஸாக ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. டேக் 10 ஆர் மோர் ஸ்டிக்ஸு, 10 இல்லைனா அது அதில் அதிகமான ஸ்டிக்ஸு ஈக்குவல் லென்த்தில் எடுத்துக்கிட்டு ஜாயின் தெம், அது ஜாயின் பண்ணி பண்டில் அண்ட் புட் தெம் ஆன் த ஃப்ளோர் இன் சச் அ வே தட் தே ஃபால் ஆன் above the other. The challenge is to take one stick after other without distributing the position of the other sticks. Second one activity, enjoy trying column using the line segment. இந்த column இந்த lines இந்த dot யூஸ் பண்ணி லைன் செக்மெண்ட்டில் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 lines
Now let us get back to two lines. Two lines first பார்க்குறோம். Next lines that go on forever on either side without meeting the other. ரெண்டும் மீட் பண்ணிக்க கூடாது. மீட் பண்ணாமல் இப்படி ரெண்டு லைன் தனித்தனியாக போட்டிருக்காங்களா, இதுதான் parallel lines அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ரெண்டுமே மீட் பண்ணுற லைன் இங்கே வந்து 4.15 பார்த்தீங்களா, ரெண்டும் மீட் பண்ணிக்குது. இது வந்துட்டு நாட் parallel. இது வந்து என்ன சொல்கிறதோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். L1ம் L2ம் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ஃபிகரில் ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஏபிசிடி ரெண்டு லைனும் மீட் பண்ணல. அதனால் இது என்ன லைன்ஸ்ன்னு சொல்லுவோம்? பேரலல் லைன்ஸ். பேரலாக இருக்குது. ஏபி அண்ட் சிடி செகண்ட் பிக்சரில் மீட் பண்ணிக்குது ஒன்ற பாயிண்டில். இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? த பொசிஷன் ஓ அட் விச் த லைன் செக்மெண்ட் line AB and line CD meet is called their point of intersection. அந்த ஓங்கிறத intersection, point of intersection அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி, உங்களோட ஒர்க் அண்ட் நோட் பாருங்கள். a line has no end points. லைனுக்கு வந்து end points கிடையாது, பட் லைன் செக்மெண்ட்க்கு end points இருக்குது. ஓகேவா? we can measure the length of a line segment. இதை மெஷர் பண்ண சொல்கிறாங்க. இந்த லென்த்தை வந்து லைன் செக்மெண்ட்டோட லென்த்தை மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி மெஷர்மெண்ட்டை ரைட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் அபவுட் லைன்ஸ் தட் end on one side but processed indefinitely on the other side. ஒரு சைடு வந்துட்டு எண்டு கொடுத்துருவாங்க, இன்னொரு சைடு ஜஸ்ட் அந்த ஏரோ அப்படியே இருக்கும். இதுதான் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தே ஆர் டினோட்டட் பை ரே ஏபி, ரே பிக்யூ, ரே எம்என் இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஓகேவா? த ஃபிக்ஸ்டு எண்டு பாயிண்ட் ஆஃப் அ ரே இஸ் கால்டு எண்டு பாயிண்ட், அதோட எண்டு பாயிண்ட் ஃபிக்ஸ்டு called the starting point. ஓகேவா? the fixed end point of a ray is called starting point அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டூ ரேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. with two rays we have more to learn. they can be parallel or intersecting. ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஒன்றும் ரெண்டும் மீட் பண்ணலைன்னா அது parallel, ரெண்டும் மீட் பண்ணுதுன்னா அது intersecting இருக்கும். ஓகே, two rays may have the same ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெண்டுக்கும் சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த ஃபிகர் 4.19 மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்ரை திஸ் பாருங்கள். நேம் த ரேஸ் இன் த கிவன் ஃபிகர். இந்த ஃபிகரோட நேமை ரைட் பண்ண சொல்கிறாங்க. வாட் இஸ் த காமன் பாயிண்ட் ஆஃப் ஆல் தீஸ் ரேஸ். இந்த ரேஸ்க்கு காமன் பாயிண்ட் என்னன்னு ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம் இல்லையா, எக்ஸசைஸ் 4.1. இப்போ மேலே இருக்கிறத பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் 4.1 வந்துட்டு உங்களோட ஹோம்ஒர்க். சரியா? உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக அழகாக ரைட் பண்ணணும். எக்ஸசைஸ் 4.1ன்னு ரைட் பண்ணிட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேலே இப்போ நம்ம சொல்லோம் இல்லையா, அதை வச்சு இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஓனாக ரைட் பண்ணி சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக அழகாக 6 கொஷின்ஸ் இருக்குது, 6 கொஷின்ஸும் ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.